இந்த வீடியோ பதிவில் குழந்தை பாக்கியத்துக்காக வேல் கேட்டிருந்தாங்களே அவங்களுக்கு தான் முதல் உரிமை அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேல் பெற்றவர்களுடைய பெயர்கள் இந்த வீடியோ பதிவில் வரும் என்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். இன்றைய வீடியோ பதிவில் வேல்மாறல் எந்திர வழிபாட்டு முறையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோ பதிவு தாங்க. இன்றைக்கி தான் நான் பூஜையும் செய்திருந்தேன். காலையில் நேரமாக ஒரு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். ஏன்னா 6 to 7 செவ்வாய் ஓரையில் எந்திர வழிபாடு செய்யணும் அப்படின்றதுனால நேரமாக எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு வாசப்படியில் தீபம் ஏற்றிட்டு இப்போ உள்ளே வழிபாடு செய்ய ஆரம்பிக்க போகிறேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 6 மணி எனக்கு சரியாக இருந்தது. எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு அமர்றதுக்கு பார்த்திங்கன்னா டைம் சரியாக இருந்துச்சு. பொதுவாகவே செவ்வாய் வெள்ளியில் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற வேலுக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி ஒரு சின்னதாக வெறும் பால் மட்டும் விட்டு நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்திர வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேலுமே எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு தண்ணீர் விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் மட்டும் விட்டு அபிஷேகம் பண்ணேன். அபிஷேகம் செய்யும்போது ஓம் சரவண பவன் சொல்லிக்கிட்டு அழகாக அந்த செவ்வாய் ஓரையில் அபிஷேகம் பண்ணுறது அவ்வளோ திருப்தியாக இருந்தது. பிரசாதமாக பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் செவ்வாழைப்பழம் 2 வச்சுட்டு தேனும் தேனமாவு, அதுக்கப்புறம் பானகம் வச்சேன். முருகருக்கு பானகம் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது. ஜுவால ஜுவாலாய வித்மஹே கோடி சூரிய பிரகாசாய தீமஹி தன்னோ சக்தி பிரசோதயாத். வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை. ஓம் சரவண பவாய நமஹ. அதுக்கப்புறம் பன்னீர் விட்டு வேல் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு விபூதி பட்டை போட்டுட்டு சந்தன குங்குமம் வச்சு அழகாக பச்சரிசி மேலே வேலை நிறுத்தியாச்சு. இப்போது வேலுக்கான பூஜை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எந்திர வழிபாடு தான். எந்திரம் சாதாரணமாக நம்ம கீழே வச்சிடக்கூடாது இல்லையா? அதனால் ஒரு பித்தளை தட்டு இல்லைனா ஒரு மனை எடுத்துக்கோங்க. அதற்கு மேலே ஓம் சரவண பவ அப்படின்னு சர்க்கோண கோலம் மஞ்சள் அல்லது சந்தனம் அழகாக கோலம் போட்டு வச்சுக்கோங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போட்டுட்டேன். அழகாக கொஞ்சம் காஞ்சி இருந்துச்சு. இதற்கு மேலே ஒரு சிவப்பு துணியை நம்ம விரிச்சிட்டு அதற்கு மேலே கொஞ்சமாக பச்சரிசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் அக்ஷதை, இது 2 போட்டுட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம எந்திரம் இதற்கு மேலே வைக்கணும். எந்திரம் 4 பக்கமும் சந்தன குங்குமம் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப பயபக்தியோட முருகரை மனசார நினச்சிக்கிட்டு இதை சாதாரண ஒரு பேப்பரா அந்த மாதிரி எதுவும் நினைக்காம நம்ம குடும்பத்தை நம்மளுடைய இன்னல்களை போக்க மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த எந்திரமாக மனசுக்குள்ளே நம்ம பாவித்து முருகப்பெருமான மனதார நினச்சி பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் கூட நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த எந்திரத்தை நம்ம அந்த தட்டுக்கு மேலே நம்ம வைக்க போகிறோம். இந்த வேல்மாறல் எந்திர வழிபாடு நம்ம என்ன சொல்லி அர்ச்சனை செய்ய போகிறோம் அப்படின்னா வேல்மாறல் தாங்க. வேல்மாறல் பாராயணம் பண்ணும் முறை நமக்கு தெரியும். அப்படி தான் நம்ம படிக்க போகிறோம். 20 முறை படிக்கிறதுக்கு முன்னாடி வேல்மாறல் மகா மந்திரம், இந்த மந்திரம் நமக்காக அருளிய ஸ்ரீமத் அருணகிரிநாதர் சுவாமிகளை மனதார வேண்டிக்கிட்டு, ஏன்னா ஐயா தான் நமக்கு வேல்மாறல் வேல் வகுப்பு முதல்ல கொடுக்குறாரு. அந்த வேல் வகுப்பினை தான் ஸ்ரீ வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் நமக்கு வேல் மாறலாக, அதாவது ஒரு ஔஷதம் போல ஒரு மருந்தாக செயலாற்றக்கூடிய வகையில் ஐயா தான் நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. வேல்மாறல் மகா மந்திரத்தை சக்கரத்தின் வடிவாக, அதாவது எந்திரமாக மாற்றியது யாரு அப்படின்னா வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளின் சீடரான அருட்கவி தவத்திரு சாதுராம் சுவாமிகள் தான் நமக்காக வேல்மாறல் மந்திரத்தை வேல்மாறல் எந்திரமாக மாற்றி அமைத்தவர். எப்பேற்பட்ட மகான்! ஐயாவுடைய தலைமையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடியது தான் ஸ்ரீ பொங்கி மடாலயம் வேல்மாறல் மன்றம். இந்த பொங்கி மடாலயத்தில் இருந்து தான் வேல்மாறல் எந்திரம் எனக்கு கிடைக்கப்பட்டதை மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கின்றேன். நான் என்னுடைய வீட்டில் செய்த பூஜையை உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை, நாமும் அந்த எந்திரத்தை வைத்து வழிபாடு செய்து பார்க்கணும் அப்படின்னு. நம்ம எல்லாருடைய நலனுக்காக கொடுக்கப்பட்ட இந்த எந்திரமானதை நம்ம சிறப்பான முறையில் நம்ம பூஜை செய்து அதனுடைய பலன்களை நம்ம பெறணுன்றதான் என்னுடைய விருப்பமாகவும் இருக்குங்க. இப்போ நான் எந்திரம் எடுத்து வச்ச இல்லையா? இப்போ நம்ம வேல்மாறல் படிக்க தயாராக போகிறோம். வேல்மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல்
பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அதோடவே அருணகிரிநாதர், வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள், அதுக்கப்புறம் சாதுராம் சுவாமிகள் இவங்களையும் மனசார நம்ம நினச்சிக்கிட்டு தான் இந்த எந்திர வழிபாடை நம்ம ஆரம்பிக்கணும். ஏதேனும் குற்றக்குறைகள் இருந்தால் மன்னிக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு முருகனின் பாதத்தில் அரளிப்பூவை கொண்டு அர்ச்சனை செய்துவிட்டு வள்ளியம்மாவையும் தேவியானையம்மாவும் மறந்துட முடியுமா? அதனால் அவங்கள மனசார நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பூ கொண்டு அம்மாவோட பாதத்தில் வச்சுட்டு, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பயபக்தியோட சிரத்தியோட தான் நம்ம இந்த பூஜையை செய்யணும். நம்ம தினமும் வேல்மாறல் படிக்கலாம், ஆனால் ஒரு எந்திர வழிபாடாக வைத்து வழிபாடு செய்கிறோன்னும் போது கண்டிப்பாக அதற்கான முறைகளோடு தான் நம்ம வந்து செய்யணும் இல்லையா? அதுக்காக தான் நான் இத்தனை முறை வந்து சொல்கிறேன். வேல்மாறல் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கந்தர் அலங்காரத்துலேருந்து ஒரு பாடல் வரும், அதுக்கப்புறம் மயிலின் அலங்காரம் சொல்லக்கூடிய ஒரு திறன் சொல்லக்கூடிய ஒரு பாடல், இதையெல்லாம் படிச்சுட்டு திருத்தணியில் உதித்தருளும் சொல்லுவோம் இல்லையா, 20 முறை சொல்லுவோம். அதனால் நான் பண்ணியிருக்கேன் 20 பூக்களை வந்து முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முடிவில் ஒரு 20 முறை சொல்லுவோம். அதற்காக 20 பூ வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு ஒரு முறை கை விட்டு எண்ணணும்னு அவசியம் இல்லாமல் பூ வச்சுருக்கோம் அப்படின்னும் போது அழகாக வந்து நம்ம மந்திரங்கள் சொல்ல ஒரு பூவாக வந்து நம்ம எந்திரத்துக்கு மேலே வச்சு அர்ச்சனை செய்திடலாம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் அதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. அழகாக 20 முறை முடித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பருத்த மொழி சிறுத்தை எடை படிப்போம் இல்லையா, அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து அக்ஷதையை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த அக்ஷதையை கொண்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல அந்த மந்திரங்கள் சொல்ல எந்திரத்தின் மீது வந்து நம்ம அக்ஷதையை தூவிக்கிட்டே வந்து நம்ம வந்து அந்த 64 பாடலையும் ரொம்ப அழகாக வந்து படித்து முடிச்சிடலாம். அக்ஷதையால் தான் நம்ம அர்ச்சனை செய்யணுமா, வேறு எதுவும் பூக்களால் அர்ச்சனை செய்யக்கூடாதா அப்படின்னு வந்து ஒரு சிலர் நினைப்பீங்க. தாராளமாக பண்ணலாம். செவ்வரளிப்பூ, அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த பூனாலுமே நான் வந்து தாராளமாக நம்ம அர்ச்சனை செய்யலாம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா திரும்ப 20 முறை நம்ம திருத்தணி உதித்தரும் சொல்லணும் இல்லையா, அதற்காக அந்த பூவை கொண்டு திரும்ப வந்து நம்ம சொல்லி அதோட கடைசி முடிவில் பார்த்திங்கன்னா வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றைவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை அழகாக சொல்லி முடிச்சுட்டு கற்பூர ஆரத்தி எடுத்துட்டு பிரசாதம் வந்து நெய்வேத்தியம் பண்ணிடலாம். இது நம்ம தொடர்ந்து 48 நாட்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் வந்து வேல்மாறல் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எந்திரத்தோடு சேர்த்து வழிபாடு செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. முதல் முறையாக செய்ய ஆரம்பிக்கிறது குறைஞ்சது ஒரு 6 நாட்களாவது எந்திர வழிபாடு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம செய்யணும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, கிருத்திகை, சஷ்டி இந்த மாதிரி நாட்களில் நம்ம எந்திரம் வைத்து வழிபாடு செய்யலாம். பூஜை ரொம்ப நிறைவாக திருப்தியாக முடிஞ்சுதுங்க. கரெக்டாக பூஜை முடிக்கவும் 7 மணி ஆகவும் எனக்கு சரியாக இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுக்கலையா அந்த பூஜை செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து காலையில் கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சா மட்டும்தான் இந்த பூஜை வேலைகள் எல்லாம் முடியும். எனக்கு என்னதான் நம்ம வேல்மாறல் படித்தாலும் வேல்மாறல் படிக்கிறது இன்பம் அப்படின்னா திருப்புகழ் படிக்கிறது பேரின்பம். அதனால் ஒரு 2-3 திருப்புகழாவது படித்தாதான் அந்த பூஜையை வந்து நிறைவு பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகழ் ஒரு 2-3 படிச்சுட்டு பூஜையை ரொம்ப நிறைவாக முடிச்சிட்டேங்க. உங்களுக்கும் இதை பார்த்ததும் நமக்கும் வந்து வேல்மாறல் எந்திரம் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும் இல்லை, அதற்கான வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து இந்த பூஜையை முடித்ததும் முருகர்கிட்ட கேட்குறேன், முருகா நான் அந்த பூஜையை முதல் முறையாக எடுத்து செய்கிறேன், இந்த பூஜையை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? உங்களுடைய ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் எனக்கு வந்து அதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம்ல, அதுதான் என் மனசுக்கு பூஜை முடிச்சதுலேருந்து என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எனக்கு வந்து நதியா சிஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா அப்படின்னா அவங்க மயில் பார்த்துருக்காங்க, அதாவது அவங்களுடைய கணவர் வந்து இன்றைக்கி காலையில் கோவிலுக்கு எங்கேயோ போயிருக்காங்க, அங்கே மயில் பார்த்துட்டு அவர் வந்து வீடியோ கால் போட்டு நதியா சிஸ்டருக்கு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, மாரிமா சிஸ்டருக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. எனக்கு ஏதாவது ஒரு வகையில் நீ பண்ணுற பூஜை எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, அதை ஏற்றுக்கிட்டேன்ற மாதிரி எனக்கு உடனே வந்து மயில் ரூபத்தில் வந்து எனக்கு முருகர் வந்து சம்மதம் சொன்ன மாதிரி இருந்தது. மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து அந்த வேல்மாறல் எந்திர வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து அட்ரஸ் கொடுத்துருந்தாலே பொங்கி மடாலயத்தோட அட்ரஸ் கொடுத்துருந்தேன், ஃபோன் நம்பரும் கொடுத்துருந்தேன். இப்போ ஒரு சிலர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வந்து இன்னும் எந்திரம் வந்து வரலன்னு ஐயா சொன்னதாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, நானும் வந்து ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு எந்திரம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காராம், இன்னும் வரலன்னாரு. அதனால் ஒரு 10 நாட்களுக்கு பிறகு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி ஐயாவுக்கிட்ட கேட்டு ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து
கொரியர் மூலயமா எந்திரம் வாங்கி வழிபாடு செய்யுங்க. இப்போ திரும்பவும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கோவில் அந்த அட்ரஸும் உங்களுக்கு ஃபோன் நம்பரும் வந்து அனுப்புகிறேன். ஒரு 10 நாட்களுக்கு பிறகு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து வேல் வந்து முதல்ல குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதற்கான வேலையை நம்ம செய்யணும் இல்லையா. அதனால் எலுமிச்சம்பழம், வேல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் முருகரோட பாதத்தில் வச்சு, முருகா நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது, இந்த வேலானது செல்கின்ற இல்லத்தில் எல்லாருடைய வீட்லேயும் சுபிக்ஷமான ஒரு நல்ல செய்தியானது கேட்கணும். சின்ன வேலுன்னு சொல்லக்கூடாதுங்க, அந்த வேல் பார்த்தீங்கன்னா பாலமுருகன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வேலினை பெற்றவர்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் மனதார வாழ்த்துக்கள் சொல்லலாம். கூடிய விரைவில் அவங்க தாய்மை பரிசு பெறணும். ஒரு குட்டி முருகனோ குட்டி தேவயானையோ அவங்க வீட்டில் பிறக்கணும்னு வேண்டிப்போம். நாம் இது வரைக்கும் 65 பேருக்கு வேல் கொடுத்துருந்தோம். இதுக்கப்புறம் 66லேருந்து தான் கணக்காகுது. கீதா தூத்துக்குடி, கார்த்திகா மத்திய பிரதேஷ், மாலதி கோயம்புத்தூர், சுனிதா திருநெல்வேலி, அபிகார்த்திக் மயிலாடுதுறை, தனலக்ஷ்மி திருக்கழுக்குன்றம், ராகவி மதுரை, தரணி கல்பாக்கம், வேலுமணி தாராபுரம், ராதிகா கேரளா. வேல் பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள், பெறப்போகின்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேல்மாறல் எந்திர வழிபாட்டில் உங்களுக்கு ஏதேனும் கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பதில் வந்து நான் சொல்கிறேன். இந்த பதிவினை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ஒரு நல்ல பதிவு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த பதிவினை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், சத்தியமாவது சரவண பவவே. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம்.